श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां बद्धामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருளலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சரகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியினை நான் அனுபவித்து வருகிறோம். நேற்றைய பரியந்தம் நாம் அனுபவித்தது முதலாம் பத்து ஆறாம் பதிகம் முதலாம் பாசுரம். இன்று நாம் காண இருப்பது முதலாம் பத்து ஆறாம் பதிகம் இரண்டாம் பாசுரம். மதுவார் தன்னந்துழாயன் முதுவேத முதல்வனுக்கு எதுவேதன் பணி என்னா ததுவே யாம் செய்யும் ஈடே. மதுவார் தன்னந்துழாயன் முதுவேத முதல்வனுக்கு எதுவே தென் பணி என்னாது அதுவே ஆய்ச்செய்யும் ஈடே. என்றால் அழகிய, மதுவார் தேன் ஒழுகுகின்ற, தன் குளிர்ந்த, துழாயன் திருத்துழாய் மாலையை அணிந்தவன் யார்? முழுவேத முதல்வனுக்கு, பழமையான வேதங்களால் முழுமுதற் கடவுளாக சொல்லப்படுவனான எம்பெருமானுக்கு எது பணி? தகுதியாக செய்யக்கூடிய கைங்கரியம் எது? என் பணி, நான் செய்யக்கூடிய பணி என்னாததுவே என்று சிந்தியாமல் இருப்பதுவே யான் செய்யும் ஈடே, அடிமை செய்வதற்கு ஒப்பாகும். சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன் என்பதை விளக்கும் விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. சர்வேஸ்வரத் தன்மையை மறைமுகமாக விளக்கும்படியாக குளிர்ச்சியான துளசி மாலையை தரித்தவனும், தொன்மையான வேதங்களெல்லாம் இவன்தான் மூலமுதற் காரணன், அப்படிப்பட்ட முதல்வன் என்று ஏத்தி போற்றப்படுபவனுமான எம்பெருமானுக்கு உகந்த கைங்கரியங்களை செய்ய தகுதியானவர் எவர்? நித்திசூரியல்தானே. அன்பான நான் செய்யக்கூடிய பணிவிடை ஏதும் உண்டோ? செய்யக்கூடிய தகுதியான கைங்கரியம் எதுவென்று சிந்திக்காமல் இருத்தலே எவரும் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதற்கு ஒப்பாகும். நான் என்ன செய்யணும், என்ன கைங்கரியம் அப்படின்னு சிந்திக்காமல் எம்பெருமானுக்கு அடிமை செய்வதையே தன் மனதில் உள்ளவனாக ஒருவன் இருத்தல் வேண்டும் என்பதையே இங்கே ஆழ்வார் வலியுறுத்துகின்றார். இதன்படி எம்பெருமானுக்கு எவரும் கைங்கரியம் செய்யலாம், தடை ஏதும் இல்லை என்கின்றார் ஆழ்வார். முண்ட பாசுரத்தில் எந்த பொருளையும் கொண்டு வழிபடலாம் என்று கூறிய ஆழ்வார் இப்பாசுரத்தில் யார் வேண்டுமானாலும் கைங்கரியம் செய்யலாம் என்கின்றார். வேத முதல்வனுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் எவை? இவற்றை என்னால் செய்யத்தக்க கைங்கரியங்கள் எவை? இப்படி ஆராயாமல் அவனுக்கு உன்னால் முடிந்த கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்றார். இப்படிப்பட்ட அதிகாரமோ தகுதியோ நமக்கு எப்படி ஏற்படுகின்றது என்பதற்கு விடை தருகிறார். நித்திய சூரிகள் மட்டுமே
அவனுக்கு ஏற்ற அனைத்து கைங்கரியங்களும் செய்ய வல்லவர்கள். இதில் நான் என்ன செய்ய இயலும் என்ற எண்ணம் இல்லாமல் கைங்கரியம் செய்தலே அந்த கைங்கரியங்களுக்கான அதிகாரத்தை அளிக்கிறது. இந்த செயல்கள் அவனுடைய மேன்மைக்கு ஈடாகாது என்று சிலவற்றை கைவிட்டு விடாமல் அனைத்து விதமான கைங்கரியங்களும் செய்து, அதாவது கைங்கரியங்களில் ஈடுபட்டு நிற்கின்ற நிலையே கைங்கரியத்துக்கு ஏற்ற அதிகாரம் என்கின்றார். அதாவது விமானம், மண்டபம், பிரகாரம் போன்றவற்றை அவனுக்கு அமைத்து கொடுத்தல் என்பதே அவனது மேன்மைக்கு ஏற்ற கைங்கரியங்களாகும் என்று உங்கள் மனதில் எண்ணாமல் மலர் தொடுத்தல், விளக்கு ஏற்றுதல் போன்ற கைங்கரியங்கள் நீங்கள் செய்யலாம். அவ்வாறு செய்தல் அவனுக்கு ஈடாகாது என்ற ஏற்றதாழ்வு பாராமல் கைங்கரியத்தில் ஈடுவதற்கான அதிகாரம் என்கின்றார். இதைத்தான் செய்ய வேண்டும், இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற அல்ல. உங்களால் எது முடிகிறதோ அதை செய்யுங்கள், உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு என்கின்றார். வாடிப்போன ஒரு மாலையை கொண்டு வந்து பக்தியுடன் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தால் அது அவன் மேனியில் பட்டபோதே தானே செவ்வி பெற்று அழகு பெற்று மது நிரம்பி சினையாற்பட்டு வாழ்ந்து வெள்ளமிடா நிற்கும் என்பது நம்பிள்ளையினுடைய ஸ்ரீசுத்தி. அந்தரங்க கைங்கரியமும் பகிங்கர கைங்கரியமும் நான் செய்யக்கூடியதில்லை என்று நினைப்பதே தவறு என்று இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு ஆழ்வார் அறிவுறுத்துகின்றார் என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலையில் செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.